எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்களை திரும்ப பெற வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தில் மனு. தங்களது தரப்பை அதிமுகவாக அங்கீகரித்து இரட்டை இலை சின்னம் வழங்கவும் கோரிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை. போயஸ் தோட்ட இல்லத்தில் குவிந்த ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் கையசைத்து வாழ்த்து. புத்தாண்டு தினத்தில் ரஜினியை நேரில் கண்டு ரசிகர்கள் உற்சாகம். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறினார் சென்னையை சேர்ந்த வைஷாலி. காலிறுதியில் சீன வீராங்கனையை வீழ்த்தி அசத்தல். புத்தாண்டையொட்டி கோவில்களில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள். சென்னை கபாலீஸ்வரர், திருவண்ணாமலை, பழனி, பிள்ளையார்பட்டி உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு வழிபாடு. புத்தாண்டையொட்டி தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி. 2025 அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமைய கூட்டு பிரார்த்தனை. குற்றால அருவியில் நீர்வரத்து சீரானதால் குளிப்பதற்கு அனுமதி. சுற்றுலா பயணிகள், ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி. புத்தாண்டு மற்றும் விழா காலத்தை முன்னிட்டு கோயம்பேடு சந்தையில் காய்கறி விலை உயர்வு. 1 கிலோ சின்ன வெங்காயம் 100 ரூபாய்க்கு விற்பனை. வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. பரமக்குடியில் தயாரிக்கப்படும் பம்பர் காட்டன் சேலைகள் புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை. நூற்று 48 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முத்திரை பதித்த 2024 முதன்முறையாக ஒரே ஆண்டில் 50 டெஸ்ட் போட்டிகளில் முடிவு எட்டப்பட்டு சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.